தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வர உள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய நடைமுறைகள் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புதிய மாதத்தின் தொடக்கத்தில் அரசு பல்வேறு மாற்றங்கள் மற்றும் புதிய நடைமுறையை செயல்படுத்தி வருகிறது. ஜூன் 1ஆம் தேதி முதல் நாட்டில் அமலுக்கு வர உள்ள புதிய விதிகள் குறித்து தெரிந்து கொண்டு மாதத்திற்கான உங்கள் பட்ஜெட்டை தயார் செய்யலாம். ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸில் புதிய விதியை அமல்படுத்த போகிறாங்க. அதன்படி புதிய ஓட்டுநர் உரிமம் நியூ டிரைவிங் லைசன்ஸ் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு நேரில் செல்ல தேவையில்லை. மேலும் வாகனத்தை ஓட்டி காண்பிக்க தேவையில்லை. ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய விதிகளின்படி தனியார் ஓட்டுநர் நிறுவனத்திலிருந்து ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற்று டிரைவிங் ஸ்கூல் மூலமாகவே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக்கலாம். தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் விலக்களிக்கப்படும். அதற்கப்புறம் தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக தமிழ்நாடு அரசு 2.30 லட்சம் பெண்களை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் மாதத்தில் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டு அவர்களையும் மகளிர் உரிமை திட்டத்தில் சேர்க்க தமிழ்நாடு அரசு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய விண்ணப்பம் ஜூன் மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆதார் அட்டை சம்பந்தமாக UIDAI வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. ஆதார் அட்டையில் உங்களுடைய அட்ரஸை கடந்த 10 வருடங்களாக எந்த ஒரு அப்டேட்டும் சேஞ்சும் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை அப்டேட் பண்ணுறதுக்கு ஜூன் 14 வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. ஜூன் 16 வரைக்கும் நீங்கள் இலவசமாகவே உங்களுடைய அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஜூன் 14க்கு அப்புறம் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் பணம் செலுத்தி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் அட்டையில் அட்ரஸை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கிறவங்களுடைய ஆதார் அட்டை நீக்கம் செய்யப்பட மாட்டாது என தகவல் வெளியாக உள்ளது. அதனால் ஜூன் 14 வரைக்கும் ஆதார் கார்டை இலவசமாக நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கலாம். 2024-25 கல்வி ஆண்டிற்கான 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் மாணவர்களுக்கு கைகளில் வண்ண கயிறுகள் கட்ட தடை விதிக்கவும், மாணவர்களது வருகை குறித்து மாணவர்களது பெற்றோருக்கு குறுஞ்செய்தி SMS மூலமாக தகவல் தெரிவிப்பதும், மேலும் பள்ளி வளாகத்தில் போதைப் பொருட்களை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் பள்ளி கல்வித்துறை முடிவெடுத்துள்ளது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு புதிய அரசு ஜூன் மாதத்தில் புதிய அரசாங்கம் அமைய உள்ளது. புதிய அரசாங்கத்தில் பல்வேறு வகையான திட்டங்கள் ஜூன் மாதத்தில் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகளில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஜூன் 1ஆம் தேதி முதல் 175 சிறப்பு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்க உள்ளது. இதில் அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்திலும் தமிழக அரசு மாணவர்கள் நலன் கருதி மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதனால் பல லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். எரிவாயு சிலிண்டர் விலை மாறலாம். எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதியும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையை கருத்தில் கொண்டு சிலிண்டரின் விலையை மாற்றி வருகிறது. திருத்தி அமைக்கப்படும் எரிவாயு சிலிண்டரின் விலை ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய சிலிண்டரின் விலை வெளியிடப்படும். மேலும் 14 கிலோ எடையிலான வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் 19 கிலோ எடையிலான வணிக சிலிண்டர்களின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைக்க உள்ளது. மைனர் வாகனம் ஓட்டினால் 25,000 அபராதம் செலுத்த வேண்டும். ஜூன் 1ஆம் தேதி முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் கடும் அபராதம் விதிக்கப்படும் எனவும், 18 வயதுக்குட்பட்ட நபர் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் 25,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். மேலும் சாலை விபத்துகளை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என போக்குவரத்து துறை அமைச்சகம் மூலம் செய்தி வெளியிடப்பட்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வர உள்ளது. இது போன்ற மேலும் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள வேறு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.